சென்னையில் ஆவின் பால் பாக்கெட் விநியோகம் செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் பால் பாக்கெட்டுகளை வாங்கிச் செல்ல வேண்டிய சூழல் நிலவுகிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். குறிப்பாக குழந்தைகள் உள்ள வீடுகளில் பால் கிடைக்காமல் பெற்றோர்கள் செய்வதறியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. சென்னையில் மழை வெள்ளத்தால் ஆவின் மற்றும் தனியார் பால் விற்பனை நேற்று பெரும்பாலான இடங்களில் தடைப்பட்டது. இன்றும் அதே நிலை நீடிக்கிறது. பால் வாகனங்கள் வெள்ளத்தில் வர முடியாததால் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. சைதாப்பேட்டையின் ஒரு சில பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்துள்ள நிலையில் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள ஆவின் பாலகத்தில் பால் விற்பனை தொடங்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். தனியார் பாலும் கிடைக்காததால் பொதுமக்கள் ஆவினையே நாடி வருவதால் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவுகிறது. நாங்கள் ½ அன் ஹவராக நிற்கிறோம். அப்பயே வந்துருச்சு லாரி ஆனால் இன்னும் இது பண்ண மாட்டாங்க. முன்னாடி அவங்களே எவ்வளோதான் கஷ்டப்படுவாங்க. இவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம்ல, மக்கள் கிட்ட கோஆப்ரேஷன் கிடையாது. இங்கே பாருங்க, அப்படியே லேடிஸ் லைனில் அப்படியே 3 பேர் அப்படியே நிற்கிறாங்க, முன்னாடியே 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ எப்படி நாங்கள் இது பண்ண முடியும்? 25 நிமிஷம் நின்றா அது நேற்று முன்னாலாம் பால் கிடைக்கல. அங்கே சில இடங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க, அது உண்மையாக போயா தெரியல. அந்த கடையிலையும் கூட்டம் நினச்சி நேற்று இன்றைக்கி கூட்டம் இருந்துச்சு. இப்போ மழை இல்லாதனால ஓரளவுக்கு பால் கொடுக்குறாங்க. ரேட்டு அதே பழைய பால் ரேட்டு தான், காசுலாம் கூடவெல்லாம் கிடையாது. இதனிடையே புதிய தலைமுறைக்கு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அளித்த பேட்டியில் அதிக விலைக்கு பால் பாக்கெட்டுகளை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சில இடங்கள் விலை அதிகமாக விற்பது, அது ஆவின் பால், தனியார் பால், எல்லா பாலையுமே எடுத்து சிலர் அதிக விலைக்கு விற்பதாக செய்திகள் அடிப்படையில் நான் உடனடியாக இன்றைக்கு அந்த விலை தர கட்டுப்பாடு அலுவலர்களுக்கு, உணவு கட்டுப்பாடு அலுவலர்களுக்கு உரிய உத்தரவு பிறப்பித்த உடனே இன்னைக்கு உடனடியாக எல்லா இடங்களிலும் முடிஞ்ச அளவுக்கு அலுவலர்களை அனுப்பி அந்த ரைட்ஸ் நடத்தி நீங்கள் விலை கூடுதல் இருக்கான்னு கண்டறிஞ்சு அதற்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவு கொடுத்திருக்கோம். வாடிக்கையாளர்கள் பதற்றமடைந்து தேவைக்கும் அதிகமாக பால் பாக்கெட்டுகளை வாங்கி வைக்க வேண்டாம் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். அதோடு அம்பத்தூர் பால் பண்ணையில் வெள்ள பாதிப்பு உள்ள நிலையில் அங்கிருந்து பால் விநியோகிக்கப்படும் பகுதிகளில் மட்டும் சிறிது காலதாமதம் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஹாலித் ராஜாவுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.